சாய்ராம். திருச்சிற்றம்பலம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரி ஓம். இறைவனையும் குருவையும் வணங்கி குழுமியிருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பணியமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆத்ம விசாரம் பகுதியில் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தை பக்தி செய்ய துவங்க இருக்கின்றோம். 7வது அத்தியாயமானது ஞான விஞ்ஞான யோகம் 30 ஸ்லோகங்களை கொண்டது. இன்றைய விவேக சூடாமணி பகுதியில் 250வது ஸ்லோகத்திலிருந்து 275வது ஸ்லோகங்கள் வரை. இங்கே 6வது அத்தியாயத்தில் தியான யோகத்தை நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தோம். எப்படி நான் உடல் என்ற ஒரு எண்ணம், அதன் மேல் நாம் எத்தனையோ பிறவிகளாக ஜென்மங்களாக அதிலேயே லயித்து அதோடையே ஏய்ந்து வெவ்வேறு உடல் எடுக்கிறோம் ஒவ்வொரு பிறவியிலும். இருந்தாலும் அந்த சென்ற பிறவியில் உள்ள உடலோ உறவுகளோ அந்த உணர்வுகளோ இன்று இல்லையே, அதை பற்றிய எந்த ஒரு நினைவும் இல்லை. ஆனால் அந்த வாசனைகள் மட்டும் தொடர்கின்றது. உடல் மாறினாலும் அந்த வாசனைகள் பூர்வ ஜென்ம வாசனைகள் தொடர்கின்றது. அதுவே அந்த ஆன்மாவை அதுதான் தான் என்ற ஒரு மாயையில் அது சிக்குண்டு கிடக்கின்றது. அப்படி ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்துகின்றது. அப்படி எப்படி சைவ சித்தாந்தத்தில் மலங்களினுடைய அந்த ஒரு போக்கு, அதனுடைய அந்த வீரியம், அதை ஒடுக்குவது ஒரு மனிதனால் மனித உயிரினால் முடியாது, அதற்கு இறைவனுடைய திருவடி ஞானம் வேணும், அந்த பதிஞானம்தான் உள்ளிருந்து உண்மையை உணர்த்த முடியும் என்று சொல்லப்படுகின்றதோ, அதே போல இந்த வாசனைகள் அவற்றிலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான முக்தி. ஒருவன் உண்மையை சாட்சாத்காரத்தை, எது சாட்சாத்காரம், எது எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கிறதோ அதுவே சாட்சாத்காரம். அந்த சாட்சாத்காரத்தை உணர்ந்த பிறகும் அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகும் கூட அவனுக்கு முக்தி என்பது முழுவதுமாக எப்படி கிடைக்கும் என்றால், என்றைக்கு அந்த வாசனைகளிலிருந்து அவன் விடுபடுகின்றானோ என்று இன்றைக்கு ஆதிசங்கராச்சாரியார் விளக்குகின்றார். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணனுடைய இந்த தியான ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது விவேக சூடாமணியின் ஸ்லோகங்களை எல்லாம் கற்று அதையெல்லாம் சிந்திக்கும் பொழுது, கிருஷ்ணரை நாம் மறந்து விட்டோமோ, இந்த சாஸ்திரங்கள் இவற்றையெல்லாம் மூடத்தனமாக நீ நம்பாதே, அதிலிருந்து உள்ளூர அந்த ஆழ் மனது, அந்த அடிக்கூறு மையக்கூறு என்ன இருக்கிறதோ அதை நீ நோக்கு, நீ வேறு பிரம்மம் வேறு அல்ல என்று சங்கராச்சாரியாரனுடைய அந்த அற்புதமான அவருடைய இந்த ஒரு அளவிட முடியாத அந்த ஞான நூல், அது சொல்லும் அந்த தத்துவங்களுக்கு இடையில் இறைவன் மேல் உள்ள பக்தி என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தோன்றி மறைவதற்குள் அடுத்தது அடியனுடைய மகனுடைய பெயர் கிருஷ்ணா, அவனுடைய முழு பேர் சண்முகவேல் கிருஷ்ணா. அவன் உணவருந்தவில்லை என்ற ஒரு நினைவு வந்தது. உடனே அவனை கிருஷ்ணா என்று அழைத்தேன். அப்பொழுது மனதிற்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். சரி, நம்மை எல்லாவற்றையும் இறைவன் உணர வைக்கிறான், அனுபவிக்க வைக்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுபோக ஆதிசங்கரர்
சென்ற பகுதியில் விட்டலட்சணை என்று ஒரு தத்துவத்தை சொன்னார். விட்டது விடாதது, அப்படி ஜெகத் அஜகத் என்று அதற்கு அருமையான பதங்களை எல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்பொழுது ஒரு அன்பருடைய அனுபவம் அந்த விடயத்தை இன்னும் தெளிவுபடுத்துவதாக ஒரு படிப்பினை. அந்த அன்பர் அவருடைய வயதையோ அவருடைய வயதை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. அவருடைய கால்கள் எந்த அளவுக்கு தேய்ந்திருக்கிறது என்பதையும் அவர் இதுகாரும் அவர் பெரிதாக சிந்திக்க இல்லை. ஏன்னா அவர் ஒரு அடியார். இறைவனை பற்றிய சிந்தனைகள்னால இந்த சரீரத்தின் மீது அவருக்கு அவ்வளவாக நாட்டம் இல்லை. அதை மதிப்பது உண்டு. கர்மங்களை ஆற்றுவதற்கு சரீரம் என்பது நமக்கு முக்கியமான ஒன்று. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்னது போல. ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆழ்ந்து ஏதோ ஒரு யோசனையில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த அன்பன் அடியார் தன்னுடைய பாதங்களை நோக்குகின்றார். அப்பொழுதுதான் அந்த பாதங்களுக்கும் அவ்வளவு தேய்ந்து விட்டது, இதற்கும் இவ்வளவு ஒரு வயதாகிவிட்டது என்ற ஒரு சிந்தனை வந்த ஒரு அடுத்த நொடியில் அந்த சிந்தனை மறைவதற்குள் அந்த அன்பருக்கு எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம் பெருமான் திருவடிகள் அல்லாது வேறு எதுவும் நான் எண்ணவில்லை என்ற திருநாவுக்கரசருடைய பதிகம் அந்த பாதங்களை பார்த்தவுடன் அவருக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆக அப்பொழுது எனக்கு அந்த அன்பருடைய அனுபவம் எனக்கு உணர்த்திய படிப்பினை அடியேனுக்கு அதைத்தான் சங்கராச்சாரியார் சொல்லுகின்றார் விட்டலட்சணை என்று. நாம் எதை விட வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனை. அப்போது அடியேனை பொறுத்த வரைக்கும் நான் எதை விட வேண்டும் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது எனக்கு தோன்றியதை அடியார் கூட்டத்திடையே பகிர்ந்துக்கிறேன். முத்து ஞானத்தை விடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. எல்லோருமே நம்மளுடைய அடையாளமாக என்னவெல்லாம் நமக்கு விருப்பு வெறுப்பு அதையெல்லாம் இன்றைக்கி ஆத்ம விசாரம் பகுதியில் சிந்திக்கிறோம். விருப்பு வெறுப்பு, மோகம், ஆசை, கோபம், இப்படி எல்லா விடயங்களையும், அதுபோக இது சரி இது தவறு, இவன் மேலோன் இவன் கீழோன், இவன் வேண்டுபவன் இவன் வேண்டாதவன், இது எனக்கு இன்பம் தருவது இது எனக்கு துன்பம் தருவது, இப்படி என்னவெல்லாம் ஒரு எண்ணங்களும் ஒரு அபிப்பிராயங்கள் என்று நமக்கென்று இருக்கிறது. அந்த அபிப்பிராயங்களினுடைய ஒரு கூட்டு, அந்த எண்ணங்களினுடைய ஒரு கூட்டு, அந்த விருப்பு வெறுப்பினுடைய ஒரு உருவம், அந்த வடிவம் தான், அதைத்தான் நம்மளுடைய அடையாளமாக வைத்திருக்கிறோம். அப்போ அந்த அடையாளத்தை விட்டு விட வேண்டும். அந்த அடையாளத்தை விட்டுவிட்டால் ஆதிசங்கராச்சாரியார் நீ எதையெல்லாம் விட்டு விட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதை விட்டு விட்டோம் என்றால், ஆக நம்மிடம் விடாமல் இருப்பது அந்த ஒரே ஒரு விடயம்தான். அது அந்த பிரம்மம் மட்டும்தான். அது அந்த சாட்சாத்காரம்தான். அது அடி ஆழ் மனதில் உள்ள அந்த ஒரு மையக்கரு. அந்த மையக்கரு தான் எல்லாவற்றிற்கும், எல்லாமே அதுதான், அது ஒன்றே தான் அப்படிங்கிற பகுதிகளை இன்றைக்கு விவேக சூடாமணி 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். சப்தமோऽध्यायः ஸ்ரீபகவானுவாச்ச மய்யா சக்தமனாः பார்த்த யோகம் யுக்ஞன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தஸ்ருணு. பகவான் சொன்னது, பார்த்தா என்பால் இசைந்த மனத்தினனாய் என்னிடத்து அடைக்கலம் புகுந்தனவாய் ஐயமர என்னை முற்றும் அறிவது எங்கனமென்று சொல்ல கேளாய். ஐயம் திரிவு என்று என்னை சார்ந்திருப்பது, என்னை சரணடைவது, என்னை முற்றும் உணர்வது எங்கனம் என்பதை கேளாய் என்று சொல்லிவிட்டு, விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை மிச்சமில்லாமல் நான் உனக்கு சொல்லுகின்றேன். இதை அறிந்தபின் மேலும் நீ அறிய வேண்டியது எதுவுமே இல்லை. ஞானம் என்பது சிந்தனைக்குரிய அறிவு, விஞ்ஞானமோ அனுஷ்டானத்திற்குரிய அறிவு. ஞானம் விஞ்ஞானமாக மாற வேண்டும், அதாவது அனுபவ பாடமாக இருக்க வேண்டும். ஸ்வ அனுபவம், அதைத்தான் விவேக சூடாமணியிலும் அந்த ஒரு வாக்கியம்தான் 2வது ஒரு படிநிலையாக. முதல் படிநிலை ஆத்மன் அனாத்மன், அதற்குள்ள அந்த வேறுபாடு. 2வது படிநிலையாக ஆதிசங்கரர் விளக்குவது ஸ்வ அனுபவம். அந்த ஸ்வ அனுபவத்தை தான் பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்லுகின்றார். ஸ்வானுபவத்தில் பிரம்ம சாட்சா்காரம் பண்ணினவனுக்கு, அதாவது அபரோக்ஷ அனுபூதியை பெற்றவனுக்கு வாழ்க்கையின் தத்துவம் முழுவதும் விளங்கி விடுகின்றது. அவன் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது ஒன்றுமே
இல்லை. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யதாம் அபிசித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் மனநிறைவின் பொருட்டு முயலுகின்ற பெருவாய்ப்புள்ளோர்களுள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகின்றான். அதற்கு தான் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு கல்வி, அவன் பசிக்கு வேண்டிய உணவு, ஒரு அடிப்படையான வாழ்வாதாரம், இதையெல்லாம் இருந்தால்தான் அவன் அடுத்த நிலைக்கே அவனை நம்ம அழைத்து சொல்ல முடியும் அப்படின்ட்டு நம்முடைய பெரியவர்கள் குருமகான்கள் எல்லாரும் சொல்லுவார்கள். அதே போல் அப்படி அந்த மனநிறைவு இருப்பவர்கள் 1000ல் ஒருவன், அந்த மனநிறைவு இருப்பவர்களும் ஒருவன் தான் என்னை உள்ளபடி அறிகின்றான் என்று சொல்லுகின்றார் பகவான் கிருஷ்ணர். நான் இதை விளக்கும் பொருட்டு சுவாமி சித்பவானந்தர் சித்தி என்னும் பதம் பேறு அடைதல், வெற்றி, இலக்கை அடைதல், நோயை போக்குதல், நிலைநாட்டுதல், சித்தாந்தப்படுத்துதல், அன்னம் முதலியன சமைத்தல், முதிர்தல், தகுதி உடையதாக்குதல், பேரின்பம், பரிபாகம், முக்தி, மனதின் அஷ்ட சித்தி அல்லது 8 வித வலிவுகள் ஆக இத்தனை விதங்களாக பொருள்படுகிறது. எது? சித்தி என்னும் பதம். இந்த பதம் இத்தனை விதங்களாக பொருள்படுகின்றதாம். இங்கே சொல் நல்வினையின் காரியமாக ஞானத்துக்காக மனது அடையும் பரிபாகத்தை குறிக்கின்றது. இதே போல விவேக சூடாமணியிலும் காமம் என்பது இதற்கு பிற்பகுதியிலும் இந்த அத்தியாயத்திலேயே பகவத்கீதையிலும் காமத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆசை என்பதும் தர்மம் சார்ந்து பயணிக்கும் பொழுது நம்முடைய முன்னேற்றத்திற்கும் இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த அருள் தாகம், இந்த இரண்டுமே ஆசைதான், காமம்தான். ஆனால் அது தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அது நமக்கு நல்வினையையே பயக்கும், அது நல்லது என்று சொல்கின்றார்கள். அதைத்தான் இங்கும் நமக்கு மேலும் வலியுறுத்துகின்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், மனம், புத்தி, அகங்காரம், இப்படி 8 விதமாக என் பிரகிருதி பிரிவுபட்டு இருக்கிறது. இதுவோ என்னுடைய கீழான பிரகிருதி, இதனின்றும் வேறானதும் உயிராவதுமாகிய என்னுடைய மேலான பிரகிருதியை அறிவாயாக. தோல்வலியோயாய் இந்த ஜகத்தானது இதனால் தாங்கப்படுகின்றது. இதுதான் இந்த சூக்ஷ்மங்கள் ஸ்தூலபூதங்களாக மாறும் பஞ்சீகரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றிய ஒரு விளக்கமான அந்த விவரணத்தை சுவாமி சித்பவானந்தர் அருளியிருக்கின்றார். இதை நாம் இந்த ஞான விஞ்ஞான யோகத்தை நிறைவு செய்துவிட்டு அடுத்த பகுதியில் அந்த பஞ்சீகரணத்தை பற்றி இவர் சொல்லியிருக்கும் விவரணைகளை மட்டும் நாம் சிந்திப்போமாக. உயிர் அனைத்தும் இவ்விரண்டு பிரகிருதிகளினின்றும், இந்த பிரகிருதி, கீழான பிரகிருதி, மேலான பிரகிருதி உண்டானவை என்று அறிவாயாக. நான் ஜகத்து முழுதினுடைய தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணம். நான் தான் அனைத்துக்கும் காரணம், ஜெகத்காரணா என்று ஒரு கீர்த்தனையில் வருமே, அதே போல மத்த பரதரம் நான் யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனா இவக. மத்த என்னை காட்டிலும் பரதரம் மேலானது, அந்யத் கிஞ்சித் அஸ்தி வேறு எதுவும் இல்லை. மணிக்கோவையை போல, மணிக்கனாக மணிக்கோவையை போல இவையாவும் மயி என்னிடத்து கோக்கப்பட்டிருக்கின்றன. இறைவனிடத்து வேறானது எதுவும் இல்லை. இறைவனை காட்டிலும் மேலானதும் எதுவும் இல்லை. அத்வைத கொள்கையில் சொல்வது போல அவனின்று பிரிது ஒன்று உண்டு என்றால் அது கிடையாது. அவன் இல்லாத ஒரு விடயங்களே கிடையாது. அந்த சாட்சாத்காரமான அந்த உண்மை உணர்வு ஆனது, அந்த பரபிரம்மம், அது இந்த சர்வ வியாபியாக உள்ளது. அது எல்லா உயிர்களுக்குள்ளும் அது மையப்புள்ளியாக அதுவே இருக்கின்றது. அதே போல அதனுடைய பெருமையை எவ்வாறு இங்கே சொல்லுகின்றார் பகவான் கிருஷ்ணர்? அனைத்தும் என்னோடு கோர்க்கப்பட்டிருக்கின்றன, என்னிலும் மேலானது வேறு எதுவுமே இல்லை.
குந்தியின் மைந்தா, நான் நீரில் சுவையாகவும் சந்திர சூரியர்களிடத்தில் ஜோதியாகவும், அதுதான் இறைவனுடைய பிரம்மத்தினுடைய வியாபகத்தன்மை, வேதங்களின் ஓங்காரமாகவும் வானில் ஓசையாகவும் மக்களிடத்தில் ஆண்மையாகவும் இருக்கின்றேன். மண்ணில் நறுமணமாகவும் தீயில் சுடராகவும் எல்லா உயிர்களுள் உயிர்ப்பாகவும் தபஸ்விகளுள் தபசாகவும் இருப்பதும் நான் தான். எல்லா உயிர்களின் நிலைபேருடைய வித்து என்று என்னை அறிக. அறிவாளர்களுடைய அறிவு, தேஜஸ்விகளுடைய தேஜஸ் ஆக எல்லாம் நான் தான். இந்த அத்தியாயத்தினுடைய ஞான விஞ்ஞான யோகமாகிய 7வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் அஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷோ காமோஸ்மி பரதர்ஷபஹ. பரத தலைவா, பலவான்களிடத்து காமமும் ராகமும் நீங்க பெற்ற சாமர்த்தியமாக நான் இருக்கின்றேன். உயிர்களிடத்து தர்மத்துக்கு முரண்படாத காமமாகவும் நான் இருக்கின்றேன். இதைத்தான் தர்மத்தை ஒட்டிய தழுவிய ஆசை என்று சொல்லுகின்றார். அதை விளக்கும் விதமாக அறநெறி ஆமோதிக்கும் காமம், கடவுளிடத்து கொண்டுள்ள அருள் தாகம் முதலியன கடவுள் சுரூபமாகும். தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது ஏன் மனம் சலிக்கின்றது? வீட்டு ஈயானது பக்ஷணங்களின் மீது சில வேளைகளில் உட்காருகின்றது. அது உடனே பக்ஷணத்தை விட்டுவிட்டு அது கீழான பொருளிலும் உட்காருகிறது. தேனியோ தேனை கிரகிக்கும் பொருட்டு மலர்ந்த புஷ்பங்களில் உட்காருமே தவிர அருவருக்கத்தக்க மற்ற பதார்த்தங்களை அது ஒருபோதும் அணுகுவது இல்லை. எது? தேனீக்கள். உலகப்பற்றுள்ளவர்கள் வீட்டு ஈக்கு சமம். ஏதோ சில வேளைகளில் ஈஸ்வர பிரேமையாகி இன்பத்தை ஒரு சிறிது அனுபவித்தாலும் பழைய வாசனையால் அவர்கள் சிற்றின்ப சுகமாகிய அந்த ஒரு கீழான குழியையே தேடி போகின்றார்கள், அதிலே போய் விழுகின்றார்கள். பரமஹம்சர்களான மகான்களோ சதா சர்வகாலமும் பகவத் பிரேமையிலேயே ஆழ்ந்திருக்கின்றனர். ஆக தர்மத்தை ஒட்டிய ஆசை உள்ளவனிடம் மட்டுமே அந்த இறைவன் அவனை பற்றிய சிந்தனைகளை என்றென்றும் அவனால் உணரும் அந்த ஒரு பாதையில் செல்லும் அந்த ஒரு பாங்கு அவனுக்கே அமையப்பெறும். அதனால்தான் முதலில் அறத்தின் வழியில் நிற்க வேண்டும். அதன் வாயிலாகத்தான் நமக்கு அருள் கிடைக்கும். அதனால்தான் வேதத்தில் தர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தின் வழி பொருள் தேடுதல், அறத்தின் வழி நின்று இன்பம் அடைதல், அறத்தின் வழியில் நின்று பொருள் தேடி இன்பம் அடைந்து பின்பு வீடு வேறு எய்தல் என்று நம்முடைய நூல்கள், ஞான நூல்கள் சொல்லி இருக்கின்றன. இந்த சத்வம், ரஜஸ், தமோ குணங்கள் இவற்றில் உண்டான பொருள்கள் எல்லாம் என்னிடம் தோன்றியவைதான். இறைவன்தான் எல்லாவற்றில் உள்ள ஒளியாகவும் எல்லாவற்றில் உள்ள ஜோதியாகவும் எல்லாமாகவும் நானே இருக்கின்றேன். அதனால் இந்த குணங்களும் என்னிடமிருந்து தான் தோன்றின. ஆனால் நான் அவைகளை சாரவில்லை, அவைகள் என்னை சார்ந்திருக்கின்றன. இறைவன் இவை எவற்றையும் அனுபவிக்க மாட்டான். இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லும். இறைவன் இவை எவற்றிலும் அழுந்த மாட்டான். அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான். ஆனால் இறைவனை உணராத தன்மையில் ஆன்மா இந்த ஜடப்பொருளிலும் தன்னை அழுத்தி கொள்ளும். ஆனால் ஆண்டவனை அறியக்கூடிய அந்த சிற்றறிவும் அதற்கு உண்டு என்று ஒரு குறிப்பினை சைவ சித்தாந்தம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த முக்குணங்களாகிய வஸ்துக்களினால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் இவைகளுக்கு மேலாகிய அழியாத என்னை அறிகிறது இல்லை என்று 13வது ஸ்லோகத்தில் சொல்லி, தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே. தேவ மாயையானது உண்மையில் தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகின்றனர், இந்த முக்குணங்கள். அதனால்
ஆகிய இந்த தேவ மாயையானது. பாவச் செயலை உடையவர், மூடர், மக்களுள் கடைத்தரமானவர்கள், மாயையினால் ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள், அசுர இயல்பை பற்றி நிற்பவர்கள், இத்தகையவர்கள் என்னை போற்றுகின்றது இல்லை. பரதகுல பெருமகனாகிய அர்ஜுனா, துன்புற்றவன், ஞான வேட்கை உடையவன், பொருளின்பம் தேடுபவன், ஞானியாக 4 விதமான அறச்செயலாளர்கள் என்னை போற்றுகின்றனர். துன்புற்றவன், ஞான வேட்கை உடையவன், பொருள் இன்பம் தேடுபவன், ஞானி ஆக 4 விதமான அறச்செயலாளர்கள் என்னை போற்றுகின்றனர் என்று சொல்லுகின்றார் பகவான் கிருஷ்ணன். தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அகம் ச மமம் பிரியக. இந்த 4 பேரில் யார் பிரியமானவர் இறைவனுக்கு, அவர்களுள் இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணும் ஞானி மேலானவன். ஏனென்றால் நான் ஞானிக்கு மிக பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன். இருப்பினும் 4 பேரை அறச்செயலாளர்கள் என்றுதான் சொல்லுகின்றார். அதாவது தர்மத்தை ஒட்டிய, அந்த தர்மத்தை அடிப்படையாக கொண்ட, தர்மத்தை தழுவி நிற்கும் செயல்கள். அது பொருளை தேடுவதாக இருக்கலாம், முயற்சி. துன்புற்றவன் என்பவன் இதில் முதலாவதாக வருகின்றான். ஆக பிறவியில் துன்பங்கள் அடைந்தவர்கள், அவர்களுக்கு இருக்கும் அந்த ஒரு அனுபவம், அது அவர்களை ஏதோ ஒரு பிறவியில் இறைவனை நோக்கி அந்த பாதையில் அது செலுத்தும் என்று இது நமக்கு உணர்த்துகின்றது. இவர்கள் எல்லோருமே நல்லவர்கள்தான், ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபமே என்பது என் கருத்து. ஏனென்றால் யோகத்தில் நிலைத்திருப்பவனாகிய அவன் மிக உத்தமமான கதியாகிய என்னையே கடைபிடித்திருக்கின்றான். ஏனென்றால் ஞானி பற்றுவது இறைவனை மற்றும், அதனால் அவன் இருப்பதிலேயே அவன் உத்தமமானவன், அவன் மேலோன் என்று சொல்லி இங்கே பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. இங்கே வாசுதேவர் என்ற திருநாமம் வருகின்றது. பல பிறவிகளுக்கு பிறகே யாவும் வாசுதேவ ஸ்வரூபம் என்று ஞானி என்னை வணங்கி வந்தடைகின்றான். அத்தகைய மகாத்மா கிடைப்பது அரிதற்கு அரியவன். வாசுதேவ என்றால் பிரத்யேகாத்மன், எதிலும் ஊடுருவி நிலைத்திருப்பவன். சர்வம் எல்லாம் என்பது சரம் அச்சரம், மேன்மக்கள் கீழ்மக்கள், நல்லார் பொல்லார் என பொருள்படுகின்றது. சர்வம் என்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. வாசுதேவன் எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பவன், வியாபித்து இருப்பவன். ஞானியினுடைய சிறப்பினை சொல்லும் பொழுது சுவாமி சித்பவானந்தர், ஞானிக்கு நித்திய வஸ்து எது என்பது மனதில் தெளிவடைந்த பிறகும் அது ஸ்வ அனுபவம் ஆதற்கு பல பிறவிகள் பிடிக்கின்றன. காண்கின்ற அனைத்தும் பரமாத்ம ஸ்வரூபமாக தென்படும் போது ஞானம் பூர்த்தியாகின்றது. 20வது ஸ்லோகம். பற்பல ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் அவரவர் இயற்கையால் தூண்டப்பட்டு அவ்வவற்றிற்கு ஏற்ற நியமத்தை கையாண்டு பிற தெய்வங்களை பின்பற்றுகின்றனர். இது சிறு தெய்வ வழிபாடு பற்றியது. இதற்கும் இந்த சிறு தெய்வங்களும் இறைவனுடைய அம்சங்களே. ஆனால் சிறிய பலன்கள் வேண்டுபவர்கள் சிறு தெய்வ வழிபாடு செய்வார்கள், பிற தேவதைகளை வணங்குவார்கள். அதனால் அவர்கள் பலனடைவார்கள். ஆனால் ஞானம் என்பது எல்லாவற்றிற்கும் மேலானது. அதற்கு ஈஸ்வர ஸ்வரூபத்தையே, அந்த பரபிரம்மத்தையே, அந்த பரம்பொருளையே, பரமாத்மாவையே நாம் நாட வேண்டும். நாம் தேடுவது ஞானமாக இருந்தால் அதுவே உயர்ந்த பொருளாக இருப்பதனால் அத்தகைய அந்த தேடுதலுக்கு ஈஸ்வர சுரூபத்தை நாம் வணங்க வேண்டும் என்பதை இந்த 20வது ஸ்லோகத்தில் விளக்குகின்றன. இத்தோடு இன்றைய பகவத்கீதையில் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் சிந்தனைகளை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது விவேக சூடாமணியை நாம் சிந்திக்க இருக்கிறோம்.